வேல்முருகன் காந்தி அவர்கள் பேசுறாங்க. பெரியார் இல்லாம எப்படி தமிழ் தேசியம்? பெரியாருக்கும் தமிழ் தேசியத்திற்கு என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? முதல்ல பெரியாரை ஏன் தமிழ் தேசியவாதிகள் தன்னுடைய முன்னேற்றியாரா எடுக்கணும்? என்ன அவசியம் இருக்கு? தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு அவரை மட்டும் வச்சுக்கிறாங்க. மட்டும் யாருமே சொல்லலையா? தமிழ்நாடு விடுதலை பத்தி பேசியிருக்கிறார். சரி, அவரை தவிர வேற யாருமே பேசலையா? அவர் ஒருத்தர் மட்டும்தான் பேசினாரா? அவர் ஒருத்தர் மட்டும்தான் எங்க தலைவரா? அவர் ஒருத்தர் மட்டும்தான் பிறந்தார், ஒருத்தர் மட்டும்தான் வாழ்ந்தார், ஒருத்தர் மட்டும்தான் மறைஞ்சாரா? இங்க யாருமே சொல்லலையா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் 2ஆ பிரிவு பிளக்குது. அது ஒரு கலகலத்த கட்சி ஆயிடுச்சு. அதில் அதனுடைய ஒரு பிரிவுக்கு இவரை தலைவராக்குறாங்க, ஈவே ராமசாமி அவர்களை. அப்போது இதற்கு திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் சொல்கிறார் தன்னுடைய இந்த அமைப்புக்கு. சரிங்களா? சுயமரியாதை இயக்கம், அதே போல் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இவர் தலைமையிலானது இதற்கு திராவிடர் கழகம் பெயர் வைக்கும்போது கடுமையாக எதிர்த்தவர்கள் கியாபி விஸ்வநாதம், அண்ணல் தங்கவும், சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் போன்றவர்கள்லாம் சில பேர்த்த செட்டப் பண்ணி இல்லை திராவிடர் கழகம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு வச்சுட்டு அறிஞர் அண்ணாவை வைத்து சேலத்தில் திராவிடர் கழகம்னு அறிவிக்கிறார்.